வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ரோஸ்ட். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, காளான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது கேஸில் வடக்கல் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காளான் சேர்த்துக்கலாம். இது இப்போ இந்த காளான் நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். உங்கள்கிட்ட ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். அதுக்கு போல் வெறும் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காளான் எடுத்து வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க, சென்டர் பேஸ் பண்ணி. அப்போ தான் நம்ம மடிக்கவா நல்லா நீட்டாக வரும். இல்லாட்டி காளான் வெளியே வந்துடும். இந்த மாதிரி காளான் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இந்த சைடில் கிறிஸ்பியாக வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடித்து ஜஸ்ட் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். மறுபடியும் தோசை மாவு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே சென்டர் பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய மொறு காளான் ரோஸ்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.